முப்பாட்டின் ராவண பத்தித்தன ரத்தத்தில ஒரு கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்தித்தன ரத்தத்தில ஒரு கொடி விளம்பது. எப்பவும் அமைச்ச ஒரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார். சித்தப்பு நம்ம மோசம் போயிட்டோம்டா. சித்தப்பு நம்ம குடும்பம் நம்ம தனியா நீச்சல் அடிக்க விட்டுருக்கடா. என்ன சித்தப்பு சொல்லிய? காலையில இருந்து ஏதோ ஒரு கும்மல் வரட்டுது நினைச்சோம். கும்மல் வரட்டுது கும்முதான்டா. அந்த கும்மல் கிட்ட கோர்த்து விட்டுதே நம்ம குடும்பம் தான்டா. கூட இருந்து நீச்சல் அடிச்சதெல்லாம் போதும், தனியா போய் நீச்சல் அடின்னு அனுப்பி விட்டுருக்கு. நீ என் கூட வந்து சிக்கிட்ட. இப்போ என்ன மட்டும் நான் காப்பாத்திக்கிறேன். கூட நீ வேற இருக்கு. இப்ப என்னடா பண்ண? அவனுக்குள்ள விடுற மாதிரி இல்ல, ஒரே வருத்தம். இப்ப என்ன பண்ண? சித்தப்பு அவர் வேணும் நீங்க எதிர்பார்க்கல. இப்ப தந்திரமாதான் நீச்சல் அடிக்கணும். அதான் எப்படிடா மோனே? சித்தப்பு நமக்கு தெரியாத வழியா? அடே மோனே சீக்கிரம் எதுனாலும் சொல்லுடா. டே அவனை கொலை வரையில சுத்துறானுங்கடா. ஒரு போய் நம்மள வந்து காப்பாத்த வரல, நம்மளே நம்ம காப்பாத்திட்டு போனதாண்டா உண்டு. சரி சித்தப்பு டென்ஷன் எடுக்காதீங்க. இது நம்ம சித்தி தெருதானே? எது அங்க இருக்க நீ பரமேஸ்வரி? இன்னத்து அலெக்ஸ் அண்ணே அந்த செரின் கழுத்தை தாலி கட்டியிருப்பான். அப்ப போச்சா அலெக்ஸ் அப்பா வாழ்க்கை போச்சா? அது போச்சுடா மோனே, அதை காப்பாத்த முடியாது. இப்ப நம்ம காப்பாத்தினதாண்டா உண்டு. கொல்ல வழியில சுத்துறானுங்க, எங்கேயும் அடைக்கவும் கேட்க முடியல. இல்ல நம்மள இந்த ஊர்ல யாரும் சேர்க்க மாட்டாவ. சித்தப்பு சொல்றா மோனே, நீ எது சொல்லமா சீக்கிரம் சொல்றா மோனே. நீ யாரும் இல்ல வழக்கம் போலனா சித்தப்பு நேர கடைக்கு போறோம். கடைக்கு போய் கடைக்கு வாங்க சித்தப்பு. நான் சொல்லுதேன், உசுறு வேணுமா வேண்டாமா? உசுறு வேணும்டா மோனே, கண்டிப்பா உசுறு வேணும். இப்ப நம்ம தனியா கோத்து விட்டாங்க பாரு. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கா இந்த உசுறு வேணும்டா. ரைட்டு. என்ன நான் தான் வாலண்டியா வந்து சிக்கிட்டேன். ஸ்கூல் வேன்லயே போயிருக்கணும். மோனே விடுங்க சித்தப்பு, ஒன்னும் பண்ண முடியாது சித்தப்பு. சித்தப்பு வண்டி நேர கடைக்கு விடுங்க. மோனே எங்கேயும் போக முடியாத, சுத்தி வளைச்சிட்டானுங்க. இப்ப ஏதாவது பண்ணணும்டா. இது அங்கங்கார் தெரு தானே? ஆமாடா. சித்தப்பு ஒரு ஐடியா. என்னடா மோனே? வாங்க சித்தப்பு. மோனே இனி ஏன்டா இப்படி மாத்தி வச்சிருக்க? சித்தப்பு உசுரோட போய் வீடு வச்சு ஏறணும்னா இதுதான் நமக்கு இப்ப பாதுகாப்பு. பாத்தீங்கல்ல அவன் அருவாள் எப்படி வீசிக்கிட்டு இருக்கானே. உயிர் தப்பிக்கணும்னா இப்படிதான் தப்பிக்க முடியும். அத குடும்பம் சேர்ந்தவங்களை கோத்து விட்டுருக்குல்ல. நீங்க எப்படியாவது உயிரோடு போய் அங்கவே நிக்கணும். எடுங்க சித்தப்பே, நம்ம போடாத வேஷமா. ஆனாலும் சேர்ந்தா மோனே முதல்ல ஒரு தாவணியை போட்டான். இது என்னடா சுத்தி சுத்தி கட்டி விட்டுருக்கு? எல்லாம் ஒரு காரணம் இருக்கு சித்தப்பு. வாங்க சித்தப்பே. இப்ப எங்கடா என்ன கூட்டு போற? சித்தப்பு மீசா மீசில மட்டும் கைய வச்சா மோனே. சித்தப்பு டேய் சத்தியமா மீசில மட்டும் கையிட்டு வந்தேன். என் அடையாளமே அதான். சரி யாரா வர நேரம் பொத்தி வச்சுக்கிடுங்க. அதாவது பூத்து விட்டுருக்கல, அதை வச்சு மறைச்சுக்கிட்டேன். ஏதோ ஒண்ணு. வாங்க சித்தப்பு. நீ ரொம்ப கியூட்டா இருக்கடா. சித்தப்பு வேண்டாம் வாங்க. சரிடா எங்கடா போறோம்? என்ன சித்தப்பு நம்மள வளைச்சு வட்டுறானுங்க. அவனை யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஓ அதுக்குதான் இந்த கிட்டப்பா. சித்தப்பு உசுர் மட்டும் தப்பிச்சு போனா கனாதே. போட வந்தவனே போட்டுட்டு தான் போணும். ஏய் மோனே அது எப்படி சித்தப்பு? நம்ம ஒருத்தன் போட வந்துட்டு அவனை உயிரோட அனுப்பலாமா சித்தப்பு? அவன் தலையை எடுத்துட்டு தான் போறான். ஆனா நம்ம இப்படியே செம்முனிங்க வாரிசா போனோம்னா நம்மள போட்டுருவானுங்க. அதுக்குத்தான் இந்த கெட்டப்பு. வாங்க சித்தப்பு. எவனு தெரிஞ்சுட்டா ஈஸியா போட்டுடலாம். அதுக்குதான் வாங்க சித்தப்பு. சூப்பர்டா. இருந்தாலும் குடும்பம் ரொம்ப தாண்டா ஓரவஞ்சனை பண்ணிருக்கு. தாத்தா வேலையா தான் இருக்கும். சித்தப்பு பேசுறதெல்லாம் சரிதான், ஞாபகம் இருக்குல்ல? அந்த அங்க இருக்க நீ அம்மா பேசுவாங்கல்ல, அப்படி பேசுங்க. டேய் அதெல்லாம் நமக்கு வராதடா. அங்க இருக்க நீ அம்மா எப்படி பேசுவாங்க? அது மட்டும் போதும். டேய் எப்படி நீ கத்த வச்சிருக்க? இல்ல சித்தப்பு, அதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் அலெக்ஸ் அப்பா கிட்ட அப்படிம்பாங்களா, அதை கேட்டு கேட்டு பழகி போச்சு. அப்போ அது ஒண்ணும் போதுங்க. போதும் சித்தப்பு, அது ஒண்ணும் போதும். சித்தப்பு வாரானுங்க வாரானுங்க. சித்தப்பு வந்துட்டான், கரெக்டா போட்டுருங்க. டேய் 100 பேர் வந்தானுங்க, இவன் ஒத்தையில தான் வரான். அதான் நம்ம தெரு தெருவா தேடுறானுங்களே, அதுல ஒருத்தன் இவன். இவனை அடிச்சு கொன்னா போதும், அடுத்தவன தானா வருவானுங்க. போட்டுருங்க சித்தப்பு. வரட்டும்டா. அட மாமி கும்மன் இருக்காங்கப்பா. ஐயோ என்ன பண்ணு தெரியல. ஐயோ நான் வாய் மூடலையே. பயப்படாதம்மா. பாபா பயப்படாதம்மா. அங்கிள் வேற விஷயமா போய்கிட்டு இருக்க. பாப்பா பேர் என்ன பேரு? பாப்பாவோட பாப்பா பேரு பங்கஞ்சா. ஓ எங்க போறீங்க? போட போறதுக்கா? கோயிலுக்கு.
ஓ பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கு. பாப்பாவோட பாப்பா. எப்போ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் போடுங்க போய். இதான் மோனே, இவன் கூட இன்னொருத்த சுத்திக்கிட்டு இருந்தான். அவனும் வரட்டும், சேர்த்து போட்டுருவான். வருது சித்தப்பு, ஆடு வருது சித்தப்பு. வந்துட்டான் சித்தப்பு. வரட்டும்டா. டேய் டேய், எங்கடா போய்கிட்டு இருக்கா? அண்ணே, அவனை போட வந்தோம். அவன் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டான். மாமி நிக்கினே. டேய், அவன் சோழிய முடிக்கணும், இல்ல நம்ம தலைவர் நம்மள போட்டுருவாரு. எங்கனே போக முடியும்? அவன் குடும்பத்தால எவனுமே இல்ல அவனை காப்பாத்ததுக்கு. சின்ன பையனே, சுண்டைக்கா பையன், 24 வயசு பையனே, ஈஸியா போட்டுடலாமே. ஓ பாத்தீங்களா சித்தப்பு, ஈஸியா போட்டுடலாமா? போட்டுருவான். எப்படி போடுறான்னு பாப்புண்டா. டேய், அவன் சின்ன பையன்லாம் கிடையாது. அவன் 1000 பேர் வந்தாலும் போடுவான். டேய், தனித்தனியா மாட்டணும், பொலந்து கட்டிடுவான். வாடா. ஆனா அவன் ரொம்ப சுண்டைக்கா பையனே, அதெல்லாம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. டேய், சொன்னா கேளு, அவன்கிட்ட சிக்கிற கூடாது. சொன்னா கேளு, நம்ம எல்லாம் ஒன்னா நின்னாதான் அவன்கிட்ட தப்பிக்க முடியும். டேய், சொல்ல போனா நாம அவனை வரட்டல, அவன் தான் நம்மள வட்டிக்கிட்டு இருக்கான். வாடா. பரவாயில்ல, பயலுக்கு பயம் இருக்குது. வரது வரட்டனே, அழக்க கும்முன்னு நிக்காங்கனே. ஆளு வேற நடமாட்டம் இல்ல. என்னடா அண்ணே? சரிடா, ஆசியம் கெடுப்பானே. பாப்பா, அம்மா பேரு பங்கஜதாமா? பஞ்சாமர் தான். அது பார்த்தாலே தெரியுது. அது பார்த்தாலே தெரியும். ஐயோ, போறச்சு பசங்க. ஐயோ, ரெட்டச்சடை. சித்தப்பூ ரெட்டச்சடை வந்த மாதிரி இருக்குதே. இவன் முன்னாடியும் மானம் போயிடக்கூடாடா. ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. என்ன சித்தப்பு, நமக்கு நேரமே சரியில்லாம இருக்குது. என்ன பாப்பா, என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அங்க போங்க. இல்ல பாப்பா, பஸ் எப்போ வரும்னு கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன பாப்பா, பஸ் வருமானு எங்க கேட்டுட்டு இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேளுங்க. இங்கதான் அம்மா கிட்ட கேட்கணும் பாப்பா. அம்மா, பாப்பா, பஸ் எப்போ வரும்? அத நான் சொல்றேன், இங்க வாங்க. ஆட பாப்பா, வெளிநாட்டு பாப்பாவா? ஆமாமா, வெளிநாட்டு பாப்பா வந்தாலும் பஸ் எப்படி வரும்னே தெரியும். இங்க வாங்கல, நான் சொல்லி கொடுக்க. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தெரியல சித்தப்பு, என்ன நடக்குன்னு பாப்போம். ஏண்டா, ஒரு பொம்பளை தனியா நின்ற கூடாது, பொள்ளி அடிச்சுக்கிட்டு போறீங்க? வெக்கமா இல்ல? டேய், செம்புலிங்க கோட்டையில உங்களுக்கு என்னடா வேலை? செம்புலிங்க கோட்டையில ரவுடிகளுக்கு வேலை இல்லையே. ஏன் பாப்பா? டேய், அவனுங்களே ரவுடி பயிலுகடா. அவனுங்களே ஒண்ணா நம்ம ரவுடி பயிலுக. அவனுங்கள அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஊர்ல எவனுமே உலகத்துல எவனும் கிடையாது. அவனுங்களே ரவுடி தான பண்ணுவானுங்க, அவனுங்களே நல்ல காரியமும் பண்ணுவானுங்க. டேய், பாப்பாக்கு குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, தட்டி தூக்குடா. டேய், இது செம்புலிங்க கோட்டை. நைட் 12 மணிக்கு கூட பொம்பளைங்க சுதந்திரமா சுத்துவாங்கடா. அங்க நீங்க என்ன தூக்கிடுவீங்க? ஏன்னா இப்போ செம்புலிங்க வம்சங்க எதுவுமே இல்ல. ஒரே ஒருத்தன் இங்க சுத்திக்கிட்டு இருந்தான். அவங்க அதையும் முடிக்க போறோம். டேய், காமெடி ரவுடிகளா? காமெடி ரவுடிகளா? வெத்து வெட்டு வீணா போன கேஸ்க்கு தான்டா நீங்களா. டேய், அந்த வீட்ல இருக்க பச்சை புள்ளைய கூட நீங்க தொட முடியாது. அந்த பச்சை புள்ள கூட வாங்கி அடிச்சிட்டு வச்சுக்க, நீ செத்துருவடா, செத்துருவ. சித்தப்பு, மாமி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, இருக்கட்டும். ஐயோ மாமி, பயப்படாதீங்க. இவனுங்கெல்லாம் வெறும் காமெடி பேசு. இந்த ஊர்ல இவனுங்கெல்லாம் ரவுடித்தனம் பண்ண முடியுமா? பயப்படாம போங்க. இங்க பாருங்க மாமி, லாஸ்ட் கடைக்குட்டி சிங்கம். யாருதான் சித்தப்பு? டேய், அப்பலாம் ஒண்ணுடா, சும்மா சொல்றேன். சும்மா எப்படி சித்தப்பு? கடைக்குட்டி சிங்கம் நம்ம ஆளுதானே, தைரியமா சொல்லுதாங்க. சும்மா இருடா, சும்மா இருடா. நடத்துங்க சித்தப்பு, நடத்துங்க. மாமி மாமி, நீங்க பயப்படாம போங்க. சிட்டுக்குருவி கடிச்சிட்டு நீங்க போலாம். டேய், நான்லாம் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா. ஒட்டுமொத்த உடம்பையும் சேர்த்தாலே 10 கிலோ தேராது. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா சித்தப்பு? டேய், இல்லையா, நல்லதாண்டா இருக்கு. எந்த அங்கல பார்த்தாலும் உங்களுக்கு மேட்சாவே ஆக மாட்டேங்க சித்தப்பு. 120 கிலோ நீங்க எங்க, வெறும் 10 கிலோ அங்க. என்ன காம்பினேஷன் சித்தப்பு? கொஞ்சம் உடம்புக்கு நம்ம தேத்த சொல்லக்கூடாது. டேய், நான் சித்தப்போடா. எடுங்க சித்தப்பு. டேய், சிட்டுக்குருவியை தூக்குங்கடா. சித்தப்பு, இந்த புள்ளையா? அதே கிளாஸ்ல ரொம்ப வாய் பேசுவாள. என்னடா அந்த புள்ளைய பத்தின வாய் பொழுது நிக்க? சித்தப்பு, அது என் கிளாஸ் புள்ள சித்தப்பு. உன் கிளாஸா? சும்மாவே ரொம்ப பேசுவா. இவனுக்கு சொல்லியா கொடுக்கணும், ஓவரா வாய் பேசு சித்தப்பு இந்த புள்ள. நான் வேற பொம்பளை புள்ள ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா கிளாஸ் புள்ள சடிச்சிருப்பாளே.
சித்தப்பு எப்படியாவது என்ன காப்பாத்திருங்க சித்தப்பு. இந்த ஊர்ல நேத்து பல்லு முளைச்ச பச்சை குழந்தையில இருந்து பல்லு பொண்ண கிளி வரைக்கும் ஓவரா பேசுதுடா. ஏன்டா சித்தப்பு அது நம்மளதான் சித்தப்பு கேக்குது. ஆமாமா அதான பார்த்தேன். உன் பேர் என்ன பேரு? நானா? ஆமாமா உன் பேர் என்ன பேரு? சண்டியர். சண்டியரா? எங்க கிளாஸ்ல ஒரு சண்டியர் இருக்கான். அவனுக்கெல்லாம் வால் இல்ல, நீல வாலே இருக்குது. அந்த புள்ள ஒண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடா. அட போங்க சித்தப்பு. டேய் எங்க ஊர் பொம்பளைங்க கிட்ட வம்பு எடுத்தீங்க தூக்கு போட்டு மிதிச்சிருவா. அதெல்லாம் ஒண்ணு என்னங்க, நாங்க விசில் அடிச்சாலே போதும் எங்க கிங்ஸ் என்ன பறந்து வருவாரு. டேய் தொட்டு பாருங்கடா பாப்பா. உங்க கிங்ஸ் என்ன பறந்து வருவாரு? ஆமாடா பறந்து வருவாடா. வம்புங்கடா பாப்பா பாப்பா. டேய் இவனுங்களாம் தூக்குடா. டேய் நீங்க தூக்குன்னு பேசும்போதே அந்த வீட்டுக்காரங்க எங்கேயோ இருக்கான்னு தான்டா அர்த்தம். டேய் எப்படிடா? எல்லாம் நம்ம மண்ணோட மகிமை சித்தப்பு. என்னத்துக்கு கேட்கல, கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். டேய் உங்களுக்கு சாவு மணி ஊதிடா. டேய் வேண்டாடா சொன்னா கேளு. என்ன ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்க? இந்த குடின குடிச்சிட்டு வேலை பாருன. என்னடா திடீர்னு இவ்வளவு பாசமா இருக்கா? நான் எப்பவுமே பாசக்காரன் நம்மளே. ஆனா என்ன மத்தவங்களுக்கு தான் புரியாது. நீ எவ்வளவு பாசக்காரன்னு எனக்கு தெரியாது. காரியம் ஆகாம எதுவும் பண்ண மாட்டானே. என்ன குடின என்னன்னு என்ன வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா? என் கல்யாணத்துக்காக ஓடி ஓடி இந்த குடின அச்சடா. கோட் சூட்ல தானே இருந்தேன். இப்ப என்ன இப்படி வந்திருக்கா? கல்யாணம் ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி போயிருக்குனே. அடேங்கப்பா 1/2 மணி நேரம் தள்ளி போனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாண்ணே? போடா டேய் போ. புடிங்கண்ணே, இதை குடிச்சதானே நான் போக முடியும். டேய் தாகமா இல்லடா, நான் இப்பதான் தண்ணி குடிச்சேன். என் கல்யாணத்துக்காக ஓடி ஓடி வளைச்சிட்டீங்க. 1 ரூபா தண்ணி குடிங்கண்ணே. சாரணி இவருக்கு ஊத்தி கொடுத்தா என்ன ஆகுன்னு தெரிஞ்சு ஊத்தி கொடுத்துருக்கானே. இப்ப இவன் என்ன விட மாட்டேங்கிறாரு. டேய் தோற இவருக்கு ரொம்ப நேரமா நான் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே தெரியறனோ என்னமோ தெரியல. மாமா நான் பொம்பளை பிள்ளை இல்ல. நச்சனுக்கு இருக்கடா மாமா. நான் மறுபடியும் சொல்றேன், நான் துறச்சி மாமா துறச்சி துற மாமா. அது சரி மாமா ஊத்துனாரு நானும் ஊத்துனேன், எனக்கு ஒண்ணும் பண்ணல. துற மாமா கிட்ட இப்ப நிறைய விஷயம் கேட்கணுமே. மாமா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நடக்கும், சத்தியமா நடக்கும். எனக்கு இந்த சாண பிடிக்கவே இல்லடா. உங்களுக்கு யாரதான் மாமா பிடிச்சிருக்கு? துறச்சி ஒன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. துறச்சி ஐயோ இவங்களுக்கெல்லாம் போதையாச்சு. எனக்கு ஏன் ஏறல? ஏற மனுஷனா இருந்தா ஏறும், உனக்கு ஏறாது. ஏன்னா நீ துறச்சி. ஆனா இந்த சாரன் பையன் இல்ல, சாரோன்னு பையன். சாரனுக்கு என்ன மாமா? நீ மாமான்னு சொல்லுவது எப்படி இருக்குது? ஐயோ படுத்துறாரு. எனக்கு இந்த சாலை பிடிக்கவே இல்லை. அவனை என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி விட்டேன். சரிங்க மாமா. காலி நட ஒரு சைடா இழுத்துக்கிட்டு போகுது. அடியை தொடச்சு அந்த சாலை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி. ஆமா இப்ப நான் கிட்ட பேசுற நிலைமைதான் வந்துகிட்டு இருக்கேன். ஒரு மார்க்கமா இழுத்துக்கிட்டு போத. ஏன்டா சாரன் போய் ஏதாவது ஆசையா அவனுக்கு கொடுத்தானே? ரொம்ப பாசமா தண்ணி கொடுத்தான்டா, அது அவனை இழுத்துட்டு போதே. அப்படின்னா இளநீல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. துறச்சி ஜான என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி அவருக்கு உள்ள போனா என்ன பண்ணுவாருன்னு தெரியும். தெரிஞ்சு இவருக்கு ஊத்தி கொடுத்துருக்கானு. நான் ஜானு கிட்ட பேச மாட்டேன். ஜான் மேல கோபம் இருக்கேன். இனி இசை மேல சட்டை பண்ணுவாரு. நான் அதை அப்படியே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். 1 மணி நேரமா அரசு பண்ணி வச்சிருக்காருன்னு. 1 மணி நேரமா? ஏண்டா நீ குடிக்கல? அதான் எனக்கும் தெரியல, எனக்கு எதுவுமே பண்ணல. மனுஷ பையன் என்ன பண்ணா? தெய்வம் மனுஷ பையல கிடையாது. அர்த்தம் கிழிச்சுக்கிட்டாரு, காதலிக்கவும் செஞ்சுக்கிட்டாரு. இவரு எந்த ரகமே தெரியலன்னு. எதுக்கும் அவட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா. நீ எங்கனே போற? நான் எங்கட போறேன்? கால் பாட்டுல போது நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்போ காலுங்க வந்துச்சு, நான் வந்தேன். என்ன கிளம்புறேன்டா.
ஜானி என்கிட்ட பேசாத, எனக்கு கோவம் வந்துடும். எங்கட விட்ட பேசுனேன். தொலைச்சி 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 நீ வேணா என்கிட்ட என்ன வேணா பேசிக்க. ஆனா அந்த ஜானி என்கிட்ட பேசக்கூடாது, உன்கிட்டயே பேசக்கூடாது. என்கிட்ட எதுக்கு பேசக்கூடாது? நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். தொலைச்சி நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். நீ பேசுறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, என் கூட மட்டும் தான் இருக்கணும். அந்த ஜான் கூட பேசக்கூடாது. ஜான், உனக்கு இங்க என்ன வேலை? போயிட்ட துறைச்சே. ஆத்தி இந்த பேரை ராணி பை உள்ள கேட்டுச்சுன்னா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறதே? மாமா போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க, போங்க. நீயும் வரணும். என்ன பாக்குற? அங்க சமாளி என்னை சேர்த்து கூப்பிடுவாரு. நான் சான ஒரு காலம் கூப்பிட மாட்டேன். ஆமா, நாங்க வந்துட்டா மாதிரி சொல்லி பாப்போம். துறைச்சி அவனை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி. ஒரே குழப்பமா இருக்குதா எனக்கு? குழப்பமா இருக்குதா? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்னு. அப்ப மருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குதா? தெரியாம வந்துட்டேன். காது போன போக்குல போயிருவான். நீ பேசிக்கிட்டு நான் வாரேன். அப்படியே அந்த சேனல் பே கிடைச்சா மட்டும் என் கையில ஒப்படைச்சிட்டு போயிரு. அவன் கண்ணிலே சிக்க மாட்டான். என்ன சிக்கமா எங்க போயிருவான்? துறைச்சி இல்ல சரிதான் மாமா. நாம எங்க இருக்கோம்? ஏன்டா இப்படி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்க? எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதீங்கண்ணே, குடிங்கண்ணே. வேண்டாண்டா, எனக்கு தாகமா இல்ல. நீ பாசமா இருக்க சரிதான். இப்போ உங்ககிட்ட தண்ணியை குடிச்சிட்டா மட்டும் என்னால கரண்ட் நிப்பாட்ட முடியுமா என்ன? ஐயோ, நீ நிப்பாட்டே வேண்டாம்னே. அது தானே குடிங்கண்ணே. ஷோ வேண்டாண்டா. என்ன குடிக்க போயிடலாம் இல்லையா? ஒரு தம்பி கொடுத்தானே கல்யாணத்துக்கு அப்புறம், தம்பி கொஞ்சம் தண்ணி கொத்து வாடா அப்படின்னு கேட்கும் போதே அந்த குந்தாணி விடுவான்னு நினைக்க. அதாமனே என் கடைசி ஆசையா இந்த தண்ணி உங்களுக்கு கொடுத்தேன். நான் கூட பிறந்த பிறப்புக்கான ஒரு, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அது முழுமையை அடைய வச்சுக்கிட்டேன். ஐயோ குடிங்கண்ணே. நீ என்னத்தான் சொன்னாலும் எனக்கு இப்ப தாகம் இல்லையே. ஒரு தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு இவன் எனக்கு இவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தண்ணி வாங்கி குடின. தம்பி குடிக்கிறது பிரச்சனைடா, எனக்கு ஏற்கனவே முட்டிக்கிட்டு நிக்கிறா. அப்படி பண்ணாதடா, முடியலையே. ரொம்ப முட்டிக்கிட்டு இருக்குடா. நீ வேற தண்ணி குடிங்க. எங்க கொண்டு ஊத்த முடியும்? இது முறைய சொல்லிருக்க வேண்டியதானே? எங்க போனாலும் ஆட்களா நிக்குது, ஒரு பக்கம் ஒதுங்க முடியல. அவ்வளவுதானே? ஒரு ஐடியானே. இந்தானே காலி பாட்டிலு. அது எதுக்குடா? புரினே, உரம்ப போய் அடிச்சுட்டானே. அவசரத்துக்கு வழி இல்ல, இதான் புரினே. எப்படினாலும் சரி, இன்னைக்கு இந்த தண்ணி நீ குடிச்சே ஆகணும். யோ போனே. இப்ப என்ன நான் திரும்பி நிற்கிறேன், எவனும் பார்க்க மாட்டான். ஆமா, இந்த புரினே. வேண்டாண்டா, ஆத்த தடத்தினாலும் மூத்த தடத்தக்கூடாது. டேஞ்சர்னே, டேஞ்சர். புரினே. தம்பி தம்பின்னு இருந்த ஒன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கணும்டா. ஆமாண்ணே. சோப்பா, நான் உண்மையிலடா முடியல. இந்தாங்கண்ணே. யாரும் வந்துட மாட்டாங்களே. அண்ணே, நான் நிக்கும் போது யாருன்னே வருவா அப்படிங்கிற. சரிடா, திரும்பி நின்று பாத்துக்க. போனேன், நான் இருக்கேன். சீக்கிரம் போயிட்டு வானே. எங்கேயும் போக முடியாது. திரும்பி அடிக்க நின்னு காவலுக்கு நின்று. ஆமாண்ணே, நீ திரும்பி அடினே. அப்பாட, எப்படியாவது இதை மட்டும் இவங்கிட்ட கொடுத்துட்டோம்னா என் வேலை கச்சிதமாயிரும். இந்த வீட்டுல மெயின் வில்லனே இவன் தான். ஆச்சானே இருடா. சரிண்ணே. ரொம்ப நேரமா அடக்கி இருக்க உங்களுக்கு. ஆமாடா. சோப்பா, இப்போதாண்டா என்னால மூச்சே விட முடியுது. வேசி கட்டு கலத்து கட்டிக்கனே. நேரம் சொன்னடா. முடியலடா. நான் வேணா அவுத்து கட்டட்டுமானே? பொண்ணு போடா. ஆமா, இதுக்குள்ள இவங்க எதுவுமே பார்க்காத மாதிரிதான். சரிண்ணே, சீக்கிரமே. இந்த பாட்டுல இருக்கிறத மட்டும் இவங்க கொடுத்துட்டா வந்த வேலை முடிஞ்சிடும். வாரான்னு பாரு. அண்ணே முடிஞ்சுதானே? இருடா, இன்னும் வந்துட்டு தாண்டா இருக்கு. இன்னுமா? யாரும் வராங்கன்னு பாத்துக்கடா. வரலனே. ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்படி இந்த பாட்டுல அங்க எங்க தூர வீசிடுடா. சரிங்கண்ணே. இந்த புரிடா. சப்பா, இப்பதான்டா மூச்சு விட முடியுது. சரிடா, நான் போய் கல்யாண வேலையெல்லாம் பாக்க. அண்ணே தண்ணி குடிக்கல. ஐயோ, அது வேறையா? குடினே. அண்ணா இத புடி. ஐயோ, குடிக்கிறதுக்கு பெரிய அக்கு போறாலாம் இருக்குது. அண்ணா, நான் வேலை பார்க்க போறேன். அண்ணா தண்ணி குடிக்கல. இருடா. அண்ணா தண்ணி குடிக்கல. சரிடா, கொண்டாடா. அப்போ ஏன் தண்ணி அங்கத்தான் குடிப்பீலோ, இங்க குடுக்க மாட்டீங்களோ? மெயின் வில்லனா இருக்காரு, ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். தப்பு லாஸ்ட்ல கொடுத்துக்கணும் இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? நீ என்ன பேசக்கூடாது. நீ என்ன பேசுற? அவனுக்கு மட்டும் தான் மரியாதைன்னு கேட்க. இல்ல மாமா, கொண்டாடா. ஐயோ, அது வந்து ஐயோ மாமா. சரிடா, எனக்கு வேலை கிடக்கு. ஆனா நீங்க தண்ணி குடிக்கல. இத நீ ஏன் குடி.
எனக்கு அப்ப வேண்டாம், நீயே குடுறா. என்ன ஒன்பதுக்குள்ளே வந்திருக்கான்னு கேட்க. அண்ணன் குடின. ஏய் எனக்கு ஒண்ணு வேண்டாம்டா, எனக்கும் வேண்டாம். ஐயோ மாமா இப்போ யார் கேட்டு தண்ணி குடிக்கிறானே, நான் குடிப்பேன்டா. ஐயோ அது வேண்டாம். டேய் கொண்டடா. ஐயோ பாட்டுல சரிதானே. ஆமா இந்த சைடு அண்ணன், இந்த சைடு மாமா நின்னாரு. என்ன கன்ஃபியூஷனா இருக்குதே. சரி நான் வரேன்டா. வந்து தண்ணி குடிச்சுக்கிறேன். இல்ல நீ குடிச்சிட்டு போனேன். பொடிடா நாம வந்து குடிப்பலானே. சரிடா எனக்கும் தண்ணி வேண்டாம், நீங்க குடிக்க வேண்டாம், அது தண்ணி இல்ல. சிரிக்க வாச்சல. டேய் எனக்கு தண்ணி கொடுடா. தண்ணியா? இதுல எந்த பாட்டில் தண்ணி? மாமா இந்த சைடு, அண்ணன் இந்த சைடு. அண்ணன் தந்ததை நான் இந்த கையில வச்சேன், இவரு தந்தது இல்ல. மாமா உங்களுக்கு தண்ணி இல்ல. என்னது எனக்கு தண்ணி இல்லையா? டேய் அவருக்கே கொடுடா. ஐயோ அது தண்ணி. இது அண்ணன் ஒண்ணுக்கா இல்லைன்னா இது தண்ணியா? ஒரே குழப்பமா இருக்குது. கல்யாணத்துல குழப்பம் வரட்டும், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுனா ஏமண்டியே குழப்பம் வச்சுட்டாரு இந்த மகாதேவனு. ஏன் மகாதேவன் எனக்கு போற இடம்லாம் கண்ணி வைக்கிறதே எதுக்குன்னு கேட்க. இது மட்டும் ஸ்டெடியா இருந்தாங்கன்னா என் கல்யாணத்தை நடத்திடுவான். எங்க அப்பா காலில் கூட விழுந்துடலாம், இவன் காலில் விழுந்தாலும் இறக்கமே கிடைக்காது. அதுக்குத்தான் இவனை மட்டையாக்கி போட்டலான்னு பார்த்தா வந்து குழப்பிட்டாரு. இப்ப இது தனியா அது தனியா, ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். டே எனக்கு வேலை கிடக்கு, நான் வரேன்டா. ஐயோ மகதேவன் மாமா நீங்க குடிங்க. அவன் குடிச்சாதான் நான் குடிப்பேன். ஏன் எதுக்கு தக்க போறேன்? அவன் வாட்டுக்கு குடிச்சிட்டு போயிருப்பான், உள்ள வந்து குட்டே குழப்பிட்டு. இல்ல பாக்கு குடிக்கல. சரிடா கொண்டடா நான் குடிக்க. இப்போ அது தனியா இது தனியான்னு தெரியலையே. டேய் தண்ணிய கொண்டா குடிக்க. குடிக்க சொல்லும் போதெல்லாம் குடிக்கல, இப்ப நான் குழப்பத்துல இருக்கும்போது குடிக்கங்க. தாரியா இல்லையா? நான் குடிப்பேன். ஒரு வேற. டேய் நான் குடிக்க கொண்டாடா. அண்ணே அது வந்துன்னு தேத்தா குடிங்கிட்டான். சரி பரவாயில்ல, எது வந்தாலும் வாங்குறது தானே, குடி. எனக்கு அந்த தண்ணி தான் வேணும். ஏமாமா ஏமாமா? டேய் எனக்கு அந்த தண்ணி தான்டா வேணும். ஆமா இந்த பையன்கிட்ட நான் அடிச்சு கொடுத்து ஒண்ணு இருந்தது, இவன் கையில ஒண்ணு இருந்துச்சா? டேய் சாரணே, டேய் இத தண்ணி எதுடா? இவ்வளவுக்கு மூலக்கான இவன் தான். ஒழுங்கா தண்ணி வாங்கி குடிச்சிட்டு ரெண்டாவது ஒண்ணு கடிச்சிருக்கணும். ரெண்டையும் குழப்பி விட்டு போயிட்டான். இப்ப எது ஒண்ணுக்கு எது தண்ணின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன நானா குடிச்சு சொல்ல முடியும்? ஏனடா வேற வழியே இல்ல, குடிச்சுதான் பார்த்துதான் ஆகணும். கொண்டானே. டேய் நான் அடிச்சது எங்கடா? ஐயோ ஐயோ கொண்டானே டேஸ்ட் பார்த்து சொல்லுத. நான் தான் சொல்லுவேன். சப்பா இசை மாதிரியே பேசுறாரு, ஒன்னும் பண்ண முடியல. நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன். வேண்டாமா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, கொண்டாங்க. அதுலயும் மர்மம் குடிக்க கூடாது, கொண்டாங்க. நான் குடிப்பேன்டா, நான் தான் டேஸ்ட் பார்த்து சொல்லுவேன். டேய் ஒரே குழப்பமா இருக்கேடா. குழப்பத்துக்குலாம் காரணமே நீ தானடா. நல்ல மாதிரியே நினைக்கிட்டு இருக்கான ஐயா. இவன் நேக்க வேலையை பார்த்துட்டு விட்டான். நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன். வேண்டாம் வேண்டாம் கொண்டாங்க. டேய் அவனை என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லி நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன். டேய் சாரணி இந்த தண்ணி நீ தானே கொடுத்துட்ட? ஐயோ டேய் இதுவும் நீ தானே கொடுத்துட்ட? நீ என்ன தண்ணியோட சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கல இருக்கும். அது வந்து புரியல புரியல, எனக்கும் வேண்டாம். ஐயோ 2 பாட்டில் இருக்கும் போதே நான் குழம்புனேன், 4 பாட்டில் கொடுத்துருக்கானுங்க. நான் எப்படி சரி பண்ணி கொடுக்க போறேன்னு தெரியல. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியதான், வேற வழியே இல்ல. என்கிட்ட மொத்த இவ்வளவுதான் இருக்கு, இது வாங்கிட்டு வரைக்கும் நான் பட்டப்படி எனக்கு தான் தெரியும். இதை வச்சு எப்படியா சமாளிச்சிடலான்னு பார்த்தேன், இது வேற குழம்பி போச்சு. டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான் இருக்கும். டேய் நான் தான் டேஸ்ட் பார்ப்பேன். டேய் சாரணே நான் அடிச்சது எங்கடா? நீ அடிக்கிறதுக்கு நான் காவலுக்கு நின்ன மாதிரி எனக்கு தேவைதான். என்னமோ பெட்ரோல் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, இல்ல எண்ணி கொடுத்தியா? அவனே குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கா. என்னடா இவன் அடிச்சு கொடுத்தான்? அதான் அடிச்சு கொடுத்தான் நீ சொல்லிட்டேனே, நானும் அடிச்சு கொடுப்பேன். சோதிக்காம போயுங்க சொல்லிட்டேன். டேய் என்னன்னு சொல்லு, நான் அடிச்சு கொடுக்க. டேய் என்னடா? ஏன் நீங்களும் அடிச்சு தரப்பில்லான்னு கேட்க. டேய் ஆமாண்ணே ஆமாண்ணே, இந்த பெருமாள் ஒண்ணு வந்தானே சேரும். கடைசியில கழுந்த நிப்பாட்டத்துக்கு மூத்திரத்தை சமைச்சானுங்களே. நான் தான் அடிச்சு கொடுப்பேன். போய் பேச கொஞ்சம் தூங்க போங்க. டேய் சாண என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லுங்க, எனக்கு கோவம் வந்துடும். முழுசா இசையா மாறிட்டாரு. இசைதான் என்ன மாதிரி மாறிட்டா, 2 ஒண்ணுதான். மாமா போய் தூங்குங்க. அவர் ஏன் ஒரு மாதிரியா பேசுறாரு?
ஆத்தி தெரிஞ்சுட்டுனா குடிக்க மாட்டானே. அவருக்கு அப்படித்தான் முன்னே. ஐயோ நான் எப்படிலாம் இதுக்கு மேல இங்க நின்னோம்னா அவ்வளவுதான். மூத்த வந்தாலும் என்ன வந்தாலும் பரல, எல்லாத்தையும் மிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் அடிச்சு கொடுத்துட வேண்டியதான். இங்கே நில்லுங்கண்ணே, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, எங்கேயும் போயிடாதீங்க. சரி சம்மா கொடுத்துருந்தேன். அது சரி, இவன் ஏன் பாட்டிலும் கைமாவே அலைதான்? அவன் ரொம்ப நேரமா இப்ப தாண்டா ஆஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்க போறடி? இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், என்ன விட்டுட்டு தானே போனீங்க. விட்டுட்டு போனாலும் பாதுகாப்பா தான் விட்டுட்டு போனேன். இங்க பாருங்க. அது சரி, எனக்கு கண்டாலே பிடிக்கிறேன்னு சொல்லுவேன். 1/2 மணி நேரம் காணாம போனதுக்கு உட்கார்ந்து அழுதுருக்க. அத்தி பொம்பளை பிள்ளை காதல புரிஞ்சுக்கவே முடியலமா? ஆமாங்கடி, கண்ணுல காண விட மாட்டேன், முறைச்சு விடுவேன். இப்போ என்ன 1/2 மணி நேரம் காணாம போனதுக்கு உட்கார்ந்து அழுதுருக்கா? அதெல்லாம் அப்படிதான். ஆமாமா, உங்க காதல் எங்களுக்கு புரியாதுதான். சரி இங்க பாரு, அதெல்லாம் அழாத, அதெல்லாம் போக மாட்டேன். இல்ல போறத கூட்டிட்டு போயிருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த வார்த்தை தாண்டி மறுபடியும் நான் விழுதேன். எங்க பொண்ணாலும் கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்ற பாரு, அங்க இருக்குடி. ஆமா, இசைத்தங்கமா இப்படிதான் பண்ணுவா. அதனாலதான் அவ மேல எங்களுக்கு உள்ள பாசம் வரும். நீயும் அப்படித்தான். அதான் எனக்கு ஒண்ணு இல்ல பிடிக்குது. சொன்னேம்மா, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பிடிச்சிருக்குன்னு இப்ப வந்து ஓடி வந்து அப்படி கட்டி அணைச்சு இல்ல, அதுல எங்க நமக்கு கொடுப்போன்னு டேரக்டா 60ஆம் கல்யாணம் தான் முடிக்க எனக்கலாம். இல்ல இந்த 60ஆம் கல்யாணத்தையே சம்மதிப்பே அப்படி குளிர்கா சந்திரமுழுக்க எனக்கு. திடீர்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? 60ஆம் கல்யாணம் வேண்டாம், இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்புற மாதிரி இல்லையா? அதெல்லாம் அப்படிதான். இங்க பாரு, தூக்கிட்டு வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா என் அக்கௌண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க. ஆமா, இனி தெரிஞ்சுட்டா மட்டும் என்ன ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டா? இல்ல, இவன் தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போறேன்? அப்போ ரெடி ஆயிட்ட? போங்க, எங்க போனாலும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன்ல. நான் ரெடியா தான் இருக்கேன். நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். அப்புறம் என்ன, நேரா போயிட வேண்டியதானே? தாலி கட்டுங்க. அது கட்டலாம். இந்த சேட்டல வேண்டாம், தாலி கட்டுங்க முத. அதான் நான் தெளிவா இருப்பியா? இது எல்லாமே ஸ்டேட் தான். ஆமா, ஆளு மண்டையும் பாரு. எனக்கு என்ன தெரியுமா தாண்டி நான் பண்ண முடியும்? தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி தர மாட்டேன். தர மாட்டேன். ஏதாவது போனஸ் மாதிரி ஏதாவது? ஒண்ணும் கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இல்ல அட்வான்ஸா ஏதாவது ஒண்ணு கொடுத்தா? இல்ல, இது வரைக்கும் அப்படி கிடைச்சது இல்ல. அதானே எனக்கு எங்க அந்த இஷ்டம் இருக்கு. நானா தேடி போய் வலுக்க டைம் உளறிட்டேன். இல்ல நமக்குலாம் அதிர்ஷ்டம் இருக்கா என்ன? என்ன எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு. அது சாரி. ஒன்னும் வேண்டாம், எனக்கு தெரியும். இப்போ நீங்க யாரையும் எடுத்து பார்க்க மாட்டீங்க. இப்போ எனக்கு மட்டும் தான் உண்மையா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நம்புறேன். நம்புறேமா, நம்பித்தான் ஆகணும். இப்பெல்லாம் எவளையும் எடுத்து பார்க்க மாட்டேன். 1000 இல்ல கோடி அழகி வந்து நின்னாலும் எடுத்து பார்க்க மாட்டேன். எப்போ நான் எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு புரியுது. அது அந்த வயசுல ஏதோ ஒரு போதை நினைச்சு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது அதுல ஒரு மண்ணும் கிடையாதுன்னு. பின்னாடி நினைச்சு பார்த்தா வேதனை. இல்ல, இன்னும் தப்பு பண்ண மாட்டேன். தெரியும் நீங்க பண்ணிக்கிட மாட்டீங்க. உண்மையில நான் கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரன் தான். ஆமா, வீட்டுல வேற ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு இப்படி லேசில எல்லாம் மன்னிக்க மாட்டா. மன்னிக்கதை விடு, இப்படி முழுசா நம்பி இருக்க மாட்டா. உன் நம்பிக்கை தான் எனக்கு உன் மேல இப்பவுமே குடும்பம் நடத்தணும் போல தோணுது. பேசும்போது கூட புத்திய பாரு. இங்க வா, எனக்கு நடிச்சுனா பேச தெரியாது. ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒரு புரியல. உண்மை தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மை பேசுறது ஒரு குத்தமா? எடுத்து சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுது. காதலியை பார்த்தா பொண்ணாடி பார்த்தா அப்படிதானே தோணும். எடி நான் சரியாதான் வேண்டி யோசிக்கேன். நான் எங்க அம்மா கூட குடிச்சிருந்துருவா. சாரன் எங்க போனா? ஐயோ யோபோ, பயங்கரமா தள்ளாடுதே. சித்தப்ப பார்த்து இப்ப நாம என்னத்துக்கு ஆகுது? யோபா, இவன் எங்க போனா? சப்போ பயங்கரமா தள்ளாடுதே. சை, என்னத்த குட்டானுக்கே தெரியலையப்பா. ஜான் என்னாச்சு? ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வா, பூசனுக்கு போய் பண்ணிட்டு கல்பி போடே. அப்போ மத்தால யா பின்னாடியே வந்து உதவி பண்ணட்டு மாடு. எல்லாம் பொண்ணாடி தள்ளாடி. ஓ, பூசனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு போடே. சரியா தானே கேட்டிருக்கேன். ஏய், உனக்கு இன்னும் என்ன பத்தி சரியா தெரியல நினைக்கிறேன். பாரு, என் பிள்ளைக்காகத்தான் நான் வெறும் ஜானா இருந்தேன். என் புள்ள இப்ப தெளிவாயிட்டா. என் புள்ள இப்ப தெளிவா இருக்கா. நான் இனி ஜான மாறினா தான் முடியும். ஆமா, ஒரிஜினல் ஜானு. என் ஆட்டத்தை பார்த்தது இல்லையா? கொஞ்சம் ஊருக்குள்ள போய் பாரு. ஜானு பேரை கேட்டாலே தலைவரிக்க ஓடுவானுங்க. பேச்சு சாமத்தியமே அப்படி இருக்கும். நீ என்ன பேசி ஜெயிச்சிருந்தாலும் நினைக்க. சரிடி, உனக்கு எனக்கு ஒரு போட்டிடி. நீ என்கிட்ட பேசி ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, சாஸ்தாங்கமா உன் கால இருந்து விழுந்து வாடி ராசாத்தின்னு தூக்கி வச்சு கொஞ்சம் வாடி. பேச்சு மாற மாட்டீங்களே? பேச்சு மாறுறதும் வாக்கு கொடுத்துட்டு பின்வாங்க புறம்பட போற கலை சம்புலிங்க வம்சம். ஆட்டத்துக்கு 4 அடிடி.
எனக்கும் நல்ல சந்தர்ப்பம் தான். ஓ, பேசி ஜெயிக்க முடியாது. இவனுக்கு ஒரு சாம்பிள் காட்டணுமே. பேசி ஜெயிச்சிட்டா என் கூட சேர்ந்து வந்துவல. முத ஜெயிக்க முடியுமா இல்லடி, முத போட்டிலே நிக்க முடியுமான்னு பாரு. போட்டிக்கு நான் ரெடி. அபி தங்கம். அவளைய கூப்பிடுறீங்க? ஏய், என்ன சொன்ன? சொன்ன வாக்கு பின் வாங்க மாட்டேன். நான் என் பொண்டாட்டிய கூட மாட்டேன்னு அடி சொன்னேன். இப்ப வருவா பாரு, எனக்கு பதுமையா வருவா. பாரு, நம்ம 2 பேத்துக்கு தானே போட்டி. நீ வேணா உன் புருஷனை கடைக்கு கூப்பிட்டுக்க. நானா வேண்டான்னு சொன்னேன். அங்க பார், நான் இங்க ஜெயிக்கதான் சொல்லியிருக்கேன். நான் இப்ப என் பொண்டாட்டிய கூட மாட்டேன்னு சொல்லவே இல்லையா? ஐயோ, இவன் திருநங்கடியா இருந்திருக்கான். அபி தங்கம் வருவா பாரு, சில்லுண்டு மாதிரி. ஏன்னா உன் புருஷனை கூப்பிட்டு ஒன்னும் பிரச்சனையே இல்ல. தாராளமா சப்போர்ட் வச்சுக்கன்னு எத்தனை வேணாலும் வச்சுக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ பாரு என் பொண்டாட்டி எப்படி வருவா பாரு. அபி என்ன அத்தா கிட்ட போட்டி வச்சிருக்கா தெரியுமா? உலகத்துல இப்படி எந்த மனுஷனாவது கடுப்பேத்து மாமா. இதுக்கப்புறமா அவன் நிக்கா பாரு. அபி அபி என்ன அப்போ பண்ற அப்புறம் தாங்க முடியலையே. இன்னைக்கு என்னத்த ஊத்திருக்காவன்னு தெரியலையே. இது குடிச்ச மாதிரி தெரியலையே. என்னங்க போமா, இவ வேற கடுப்பேத்திக்கிட்டேன். நானே இன்னைக்கு உள்ள மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க அபி அபி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு போட்டி. நீதான் எனக்கு பக்கப்புலமா இருக்கணும். சரிங்க. அவளை வேணா புருஷனை கூட்டிக்க சொல்ல கூடவே மாட்டா. அவளுக்கு புருஷனை பிடிக்காதா? அவளுக்கு எப்படி பிடிக்கும்? அவளுக்கு அடுத்த புருஷன் முடிச்சிருக்குது. இது உனக்கு தேவையா? இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாங்க, சரி விடுங்க. நீங்க எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நான் இப்ப என்ன சொன்னேன், நீயே சொல்லி. சரி விடுங்க, அவளுக்கு அவ்வளவுதான் அறிவு. நீ கரெக்டா சொல்ல தெரியுமா? ஆமா, நான் கரெக்டா தான் சொல்லுவேன். எங்க வந்து தூங்க வந்து செய்யுங்களேன். அபி அவளுக்கு எனக்கு போட்டி. ஆனா தோத்து போயிட்டாளே. தோத்துட்டாளா? உங்க நக்கல் பேச்சுக்கு முன்னாடி அவ எங்க ஜெயிக்க முடியும்? இங்க பாரு, இவ்வளவு நேரம் இவன் சிரிப்பு கட்டிட்டு வந்திருக்காவ. வயிறு வலியில உருட்டு வந்திருக்க. இவ வேற கூட வந்து காமெடி பண்ணுவா. இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியாது. அவளுக்கு கோவம் வருது. கோவம் வந்தா என்ன செய்யணும்? அது அவகிட்டே சொல்லுங்க. நீயே சொல்ல. அது அவகிட்ட நீங்களே சொல்லுங்க. அபி அபி என்னங்க? நான் உன்னை முத பார்த்தேன்ல. ஆமா, இதோட 100 திருப்ப சொல்லிட்டாவ. முடியலையே. அப்போ நீ என்ன நினைச்ச? எப்படியாவது வேலை கிடைக்கட்டும்னு நினைச்சேங்க. ஆனா அங்க என்ன இருந்துச்சு? அது வந்து எங்க தேல முத இவளை என்னமோ நான் வேலை எங்கேயோ பார்த்தேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எங்க 2 பேத்துக்கு தெரிஞ்ச ரகசியம். என்னன்னு கேளு. திருப்பத்தவ செய்ற கேட்டு, அதான் உனக்கு நல்லது. கல்யாண வேலைகள் இருக்கு, நான் போகணும். கேட்டுட்டு தான் போகணும். இல்ல, எனக்கு வேலை கிடைக்கு. பந்தயம் போத்து போயிட்டு வச்சுக்க, அவ்வளவுதான் திருப்பேன். கேளு, நாங்க 2 எங்க முத மீட் பண்ணோன்னு. ஆத்தி பகவானே, இன்னைக்கு என்ன மண்டே பழக்காம விட மாட்டான் போலுக்க. கொலவெறி என்ன வரட்டானே. இங்க பாருங்க, பேச்சு பேச்சோட நீ பாட்டிக்கணும். இந்த கொலவெறி தாக்குதெல்லாம் இருக்க கூடாது. மரியாதையா கையில வந்து சிக்க. இங்க வா, நான் உனக்கு கல்யாணம் எல்லாம் கட்டிக்க விரும்பவே இல்ல. நான் கட்டிக்கவும் மாட்டேன். ஆமாமா, இவளை கட்டிக்கிறதுக்கு நான் ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கேன். தாடி மீசியும் பார்க்கும் போதே காட்டுவாசி மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆத்தி இப்ப உண்மையிலே காட்டுவாசியே தான். எதை வச்சு சொல்ற? உங்க முகரக்கட்டை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உடம்பையும் கண்ணால பாப்பேனா இல்லையா? அரக்கே மாதிரி இருக்கியா? நக்கலே உண்மை சொல்லிட்டு இருக்கானங்க. மரியாதையா என் கையில சிக்கிரு. ஐயோ பகவானே, இங்க பாருங்க, இப்படி பேசக்கூடாது. இல்ல கட்டுவாசி மாதிரி இருக்கேன்னு சும்மா சொல்றியா, ரசிச்சிட்டியா? அப்படிதான் ரசிச்சிருக்கா. இங்க பாருங்க, இத நீங்க கட்டிக்க மாட்டவே கேளுங்க. நீ தானே ரொம்ப ரசிச்சிருக்கா. நானே என் உடம்பு இவ்வளவு ரசிச்சது இல்லடி, ரொம்ப ரசிச்சிருக்கிய. ஆத்தி இங்க பாருங்க, அப்படி ரசிக்கிற மாதிரி எதுவும் இல்ல, பார்த்து பயமா இருக்கு. அழகா இருக்குல்ல? கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சிருக்க. என் தாடி மீச, அடே என் உடம்பு இப்படி இருக்கு. நச்சுன்னு இருக்கனா? பேசுறது இவங்கதானா? வர வர உங்களுக்கு வாய் ரொம்ப அதிகமா போதே. உன்ன மாதிரி லட்சம் இப்பதான் வாய் பேசணும். உண்மையை சொல், இனி என்ன ரசிச்சியா இல்லையா? நான் எனக்கு ரசிக்கணும். ஐயோ, என்ன ரசிக்கல அப்படின்னா தைரியமா இதே நில்லு. நான் ரசிச்சேன்னா ஓடு. இது நல்லா இருக்க. அப்போ நீ ரசிச்சியா ரசிக்கலையா? தைரியமா நிக்கனே, அத நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? அது வேற இல்ல, ஏன்டா தூரத்துல நிக்க, கிட்ட வாடா அப்படின்னு நீ கூப்பிட்ட. எது பேசினாலும் குதிர்க்கமா அந்த தாக்குறாரே. அங்க பாருங்க, நீங்க கட்டிக்க போற பொண்ணு வரா. நீ சொல்லுடி, எப்படி இருக்க? அத நீங்க கட்டிக்க போறட்ட கேட்க வேண்டியதானே? நீ சொல்லு. நான் எதுக்கு ரசிக்கணும்? உண்மையை சொல்லு. இங்க பாருங்க, அப்பலாம் இல்ல. இருக்கா இல்லையா? ஐயோ, தொண்டைக்குடி அடைக்குது. இங்க பாருடி,
இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது. ஓடிடு. வேண்டாம், இருக்கட்டும். இப்படி ஒரு நிலைமையா இருக்கு. வரணும். எனக்கு வந்திருக்குப்பா. ஆத்தி ஆழ்ந்த தூக்கம் வரும்போது கல்யாணம் முடிச்சா மெத்தையே தேவைப்படாது. சண்டை பயங்கரமா போடுதா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. இப்ப இதை எப்படி சமாளிக்க? எவங்க மரியாதை விட்டுன்னு சொல்லிட்டேன். எங்க போ பயங்கர சண்டையா இருக்கு. மரியாதை விட்டுன்னு சொல்லிட்டேன். சண்டை பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க. இல்ல, விட்டுங்கன்னு சொன்னேன். உண்மையை சொல்லு, பிடிச்சிருக்கா? இந்த காட்டுவாசி உடம்பு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். காட்டுவாசி பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நீ சொன்ன சொல்லிட்டான காட்டுவாசி தான் பிடிச்சிருக்கானு. உங்க அப்பா வர பாருங்க. வரமாட்டாரு. எப்படி சொல்றே? நானே என் தம்பி தான் பிளான போட்டோம். என்ன பிளான் போட்டியே? ஏன் அங்க போய் பத்த வைக்க இருக்கா? சரி உள்ள வா, அந்த கூடத்துல சின்ன வேலை இருக்கு நமக்கு. சின்ன வேலை தான், வா. ஒப்பாய் மட்டும் வச்சுட்டேன்னு வச்சுக்க. இந்த காட்டுவாசி என்ன பண்ணுவான்னு தெரியுமா? நீ என்ன பண்ணிக்கடா. காட்டுவாசி காட்டுவாசி. அடே கண் பார்வைலாம் தப்பா இருக்குது. இல்ல இல்லையா? ஆமாவா? எப்படி வேணாலும் பேசுறானுங்களே, நான் என்னத்தை போட்டு பேச? என்ன நீ என்னத்தையும் பார்த்து ரசிக்க? அது ரசித்த பிறகு ஒண்ணு சொல்லிருந்தா எனக்கு வேலை இருக்குது, நான் வாரேன். நானும் அதான் கூப்பிட்டேன். இந்த கூட இருக்கிற நிறைய வேலை இருக்குன்னு. என்னங்க கல்யாணத்தையா தள்ளி போட்டிருக்கீங்க? அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தானே, அது ஒண்ணு இல்ல. சின்ன வாரம். மத்த நீங்க ட்ரெஸ் மாத்துங்க. சரி. என்ன ஸ்மெல் வருதே? எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். ஏங்க சின்ன வேலை இருக்கு, இப்போ வந்து. என்ன நடக்குனே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கமா சுத்தின மாதிரியே இருக்குது. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க? அம்மா, இங்க என்னதம்மா நடக்குது? அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தாலி கட்டு 2 நொடில இருந்தது, இப்ப 2 மணி நேரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்களே. ஐயா அம்மா, அது இல்ல, எல்லாரும் ஒவ்வொரு தினசா இருக்காங்க. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம அப்பாவும் அப்படிதான் கிடக்காரு, என்னன்னு தெரியல. அப்பாவுமா? அப்பா மட்டும் இல்ல, உங்க அண்ணனும் அப்படிதான் கிடக்கான். என்ன நடக்குனே தெரியல. தாய், ஒருவேளை இந்த காட்டுல ஏதாவது தீய சக்தி இருக்குமோ? அம்மா, ஒரு வாரத்துக்கு இந்த காட்டுல தான் கிடக்கும். அப்பெல்லாம் வராதா, இப்ப வந்திருக்குது. அதானே? அடே அண்ணா, யார் யாருக்கோ குடுத்தீல, இந்த இவளுக்கு குடுத்தீலன்னு கேட்டேன். டேய், அவளுக்கு குடுக்கறது இப்ப பிரச்சனை இல்லடா. இதுல ஒண்ணு யூரின். நான் இப்ப எதுன்னு கலந்து கொடுப்பேன்டா. ஆமா, இவளுக்கு இதை கொடுத்தா என்ன, ஒரே பாட்டிலாக்கி எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கொடுத்துரும். எல்லாம் ஒன்னதான் வேலை செய்யும். எப்போ அந்த மருந்து கண்டுபிடிச்ச? அந்த மகாதேவனே லேப்ல வச்சு நீ டெஸ்ட் பண்ணுவாரு, அதுலதான் கண்டுபிடிச்சேன். எப்படி வேலை செய்து பத்தியன்னு அச்சு வந்த தண்ணி மாதிரியே இருக்கணும். நீ வாய் வச்சுட்ட. சும்மா என்னடா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு மோந்து பார்த்தேன்டா. வாங்கி வச்ச ஓட்ட பிளான்ல சொதப்பிடும் பாத்துக்க. இல்லடா பாரு, பேசாம இவளுக்கு ஊத்தி விட்டுரு. ஒன்னு யூரின்டா, அதுக்கு என்ன? எங்க அண்ணன் மூத்தத்தை புரிய கூட எனக்கு தகுதி கிடையாது, சொல்லிவிட்டேன். அது சரி. இப்ப எப்படி இதை கண்டுபிடிக்க? மோந்து பாத்துரு. நீ ஏன் மோந்து பாரு பாப்போம். ஒரு நிமிஷம், நம்ம ஏன் மோந்து பாப்போம்? இருவாரு அண்ணி, எட்டு மிதிச்சிருவேன். இரு, மோந்து பக்கம் கால் வேணுமாண்டாமா? ஆமாமா அண்ணி. இந்த ரவுடி பையலா, வாங்க கொழுந்தனாரே. என்ன கல்யாணத்தை 2 மணி நேரம் தள்ளி வச்சிருக்காவ? உடனே நடத்திட வேண்டியதுதான். தண்ணி எண்ணி குடிச்சுக்கிடுங்க. வாங்க மண்டபத்துக்கு போனோம். இல்ல தம்பி, தண்ணியில இப்ப வேண்டாம். இதே மூலிகை தண்ணி, அதனால கொஞ்சம் நல்லா தெளிச்சலா இருக்கும். நாங்க குடிச்சுக்கிடுங்க. மூலிகை தண்ணியா? அப்படின்னு நான் நினைச்சது, இத குடிச்சிட்டா எல்லாரும் ஒரு மார்க்கமா சுத்திட்டு இருக்காவளோ. இவங்க என்ன தண்ணிக்கு என்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இவ என்ன வியாபாரி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா? இதே இந்த மலையில இருந்து ஒரு பொதிக்க தண்ணி, கொஞ்சம் குடிச்சுக்கிடுங்க, தெம்பா இருக்கும். இல்ல தம்பி, வேண்டாம். குடிக்க முடியாது, தெரியல. மோந்தாது பாருங்க. கூடவா போறேன், நாம என்ன குடிக்க போறோம்? மோந்து பாத்துருவோம். ஏடி, நீ நண்டு வாங்கிட்டே. இந்தாங்க. வாசனை பிடிக்காதுல்ல. என்னடா எந்த ரியாக்ஷன் காணும்? அப்படின்னா இது 2 மூலிகை தான். இந்த 2 பாட்டில் இருக்குது. நல்ல மனமா தான் இருக்குது. அப்பாட, அப்ப இது மூத்திரம் இல்ல. அப்ப இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான் மூத்திரம். அத வாங்குடா. இப்பவும் குழப்பிடாதடா. இனி டெஸ்ட் பண்ணதுக்கு ஆள் இல்ல. அங்க வாங்கி பத்திரமா விடா. ஆமாண்ணே, கொண்டாங்க. இந்தாங்க, இதையும் வந்து பாருங்க.
என்னடா ஒரு ரியாக்ஷனையும் காணும். அதான் எனக்கும் தெரியல. ஏதாவது ஸ்மெல் வருதா? ஒரு ஸ்மெல் வரல. டேய் அவகிட்ட வாங்கி வச்சுக்கடா. அப்ப அதுவும் மூத்திரம் இல்லடா. அது அப்படியே என்கிட்ட தந்துருங்க. டேய் அப்படின்னு அந்த அக்கா கறி கையில தாண்டா இருக்குதா அண்ணன் மூத்திரம். ஏதாவது வாட அடிக்குதா? நல்ல ஸ்மெல் வருதே. டேய் என்ன பொழுது எனக்கு வேணும்டா. என்ன கேட்கிறாரு? அவன் உனக்குதான் கேட்கான். அதான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ எத்தேன்னு தெரியும், வில்லாதி வில்லேன்னு தெரியும், அது ஒரு ரத்தத்திலே ஊறுதுன்னு தெரியும். ஒண்ணுக்குள்ள கூட ஊறி போயிருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. டேய் உனக்கு கொடுத்துருக்க மானத்தை வாங்கிறாத. நான் வச்சு என்னென்ன பண்ண போறேன்? நானே தேடிக்கிட்டு இருக்கேன். மானத்தை வாங்காத. இவங்க கையில இருக்குது என்னடா? அது சரி இவனுக்கு சட்டப்படாம நிக்கான். ஏத்திட்டாருடா ஏத்திட்டாரு. டேய் அண்ணனுக்கு கொடுக்கூடான்னு சொன்னோம்ல. ரொம்ப வாழ்த்தனம் பண்ணாரு, அதை ஊத்தி விட்டுட்டேன். ஏங்குறது எனக்கு வேணும். ஏய் இன்னைக்கு அலப்புற ரொம்ப மோசமா போயிரும் சொல்லிட்டேன். என்னால முடியலடா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த குந்தணிகள் தான். அது சரிடா. அண்ணன் உனக்கு எங்க போச்சுதே? சத்தியமா அந்த 4 பாட்டுல தான்டா நான் அலையுது. டேய் ஆமா பிரேமன் எங்க? அவதான் ஆல்ரெடி நல்லா ஏத்திருக்காரு. அவர் இதை ஏத்தல, அதையே ஏத்திட்டாரு. அப்பா ஆல்ரெடி அப்பா அதுக்கு முன்னாடியே ஏத்திட்டாரு. அவங்க ஒரிஜினல் ஏத்திட்டாங்களோ? ஆமாண்ணே. அப்படின்னா ஒண்ணுக்கு எங்க தாண்டா போயிருக்கோம்? லேப்ல கொடுத்து செக் பண்ணிடுவோமா? வேற வழி இல்ல. இவன் கண்டுபிடிக்கவே இல்லை. இவன் ஒண்ணுக்கு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். டேய் இன்னும் 10 நிமிஷத்துல என் ஒண்ணுக்கு வரல, நீ போய் அடிச்சா தானா வரப்போகுது. அது ஏமா கேட்டுட்டு இருக்க? என் தவங்கிறதுக்கு வச்சுக்கிட்டு அலையுதா? என்னத்தை கேட்டு சண்டை போடுறானுங்க? இங்க பாரு ஒண்ணுங்க பத்துக்க ஒழுங்க கொடுத்துரு. என்ன சத்தியமா நான் இருந்தா கொடுக்க மாட்டேன். இந்த 4 பாட்டுலதான் ஏதோ ஒரு பாட்டு இல்ல. ஆனா அவளுக்கு எந்த வாசனையும் தெரியாம. நீ வந்து பாரு. நீ வந்து பாரு. டெஸ்ட் பண்ணணும் அவ்வளவுதானே. கொடு 4 பாட்டுலயும் கொடு. இதுக்கு மேல நம்மளால லாந்த முடியாது. இழுத்து மூடிட்டு தூங்கி விடுதான். ஏ தங்கம் தூக்கனாலே அவ இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குது. இசை அடி இசை. ஒரு மணி நேரத்துக்கு மேல பண்ற அலப்பறையா கொன்னுவேன். பேசாம மூடிக்கிட்டு தூங்கிடணும். நீ இல்லாம தான் நான் தூங்க மாட்டேன்லவா? நான் எதுக்கு? பேசாம தூங்குங்க. அதெல்லாம் இந்த பேச்சுக்கே ஆகாது. எனக்கு என்னமோ பண்ணுது வாடி. மானத்தை வாங்கிறாதீங்க, போய் படுங்க. வேணும் வேண்டாத வேலை பார்த்துட்டு போறாங்க. பேசாம தூங்குங்க. இதெல்லாம் நடி பேச்சு வா. மானத்தை வாங்கிறாதீங்க, போங்க. நீ எல்லாம் தூங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது. தெரியாம பழக்கி கொடுத்துட்டேன், போங்க. நீனும் வா. வர முடியாது. தூக்கிட்டு போயிடுவா. கை வந்த கலை தானே, போங்க. அப்படி சமத்தா சொல்லணும். கொட்டு பிடிச்சதான் தூக்கமே வரும். வா. நல்லா இருக்குடி.